வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இதில் வந்து பிரிட்டிஷ் ட்ரேடு பாலிசி வந்து இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது நம்ம உள்ளூர் இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் இந்தியா வந்து பிரிட்டிஷ் பாலிசியோட பார்ட்டில் இட் வாஸ் நாட் அ பார்ட். அது வந்து ஒரு பார்ட்டாகவே அவங்க வந்து நினைக்கல. அவங்க வந்து இந்தியாவை ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான ஏரியாவாகவும், அதே மாதிரி அவங்களோட ஃபினிஷ்டு குட்ஸை சேல் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டாகவும் தான் பார்த்தாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ஏரியாவாகவும் மார்க்கெட்டாகவும் தான் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து நடந்திருக்கு. எப்போன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு எப்போன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போவும் கிரேட் டிப்ரெஷன் அப்போவும் இந்த ரெண்டு நிகழ்வு அப்போவும் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு. அதில் வந்து கவாஸ்ஜி நானோபாய் தேவர் இவர் வந்து ஒரு பார்சி. இவர் வந்து பாம்பேயில் 1854 ஃபஸ்ட் இண்டியன் டு ஸ்டார்ட் அ காட்டன் மில். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக காட்டன் மில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னங்கிற பேர்லனா பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்பின்னிங் மில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி அப்படிங்கிற பேரில். எப்போ 1854. அப்போ அமெரிக்கன் சிவில் வார் வந்து காட்டன் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பூனாக இருந்திருக்கு. ஏன்னா அப்போ அமெரிக்காவிலேருந்து காட்டன் வராது. அப்போ பிரிட்டன் வந்து காட்டன் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பிரிட்டன் வந்து அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்குறதை நிறுத்தினதுக்கப்புறமா இங்கேருந்து தான் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த அமெரிக்கன் சிவில் வார் வந்து ஒரு பூனாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமேல் திரும்ப வந்து சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறமா பிரிட்டன் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காட்டன் கல்டிவேட்டர்ஸ்க்கு அது ஒரு துயரமாக முடிஞ்சுது. ஆனாலும் அகமதாபாத் டெக்ஸ்டைல் மில்ஸ் இது வந்து இந்தியன் என்டர்ப்ரனர்ஸ்னால ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அகமதாபாத் டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ். இதுக்கப்புறமேலு அகமதாபாத் பாம்பே ரெண்டுமே ப்ராமினன்ட் சென்டர்ஸ் ஃபார் காட்டன் மில். அகமதாபாத்தும் பாம்பேவும் ப்ராமினன்ட் சென்டர்ஸ் ஃபார் காட்டன் மில். 1914 வந்து 129 1914 129 ஸ்பின்னிங் வீவிங் அண்ட் அதர் காட்டன் மில்ஸ். எங்கே பாம்பேக்குள்ளார மட்டும் 129 மில்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேலு 1875 to 76 1913 to 1914 47 இருந்த டெக்ஸ்டைல் மில் வந்து 271 மாறியிருக்கு. 1875 to 76 வந்து 47 மில் தான் இருந்திருக்கு. இதுவே பார்த்தா 1913 to 14 271 மில்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ இது வந்து நல்ல டிராஸ்டிக்கான வளர்ச்சி. ஃபஸ்ட்டாக காட்டன் மில் ஸ்டார்ட் பண்ணது யார்? கவாஸ்ஜி நானோபாய் தேவர். கவாஸ்ஜி தான் வந்து காட்டன் மில் ஸ்டார்ட் பண்ணார்.